ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம வந்து டாப் 10 சென்டர் பீஸ் ஃபிஷஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்டர் பீஸ் ஃபிஷஸ்னால் என்னன்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சென்டர் பீஸ் ஃபிஷஸ்னால் நம்ம வந்து அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ அதை பார்த்தோன்னே டக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் டேங்க்லேயே. ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ் தான் பார்த்திங்கன்னா சென்டர் பீஸ் ஃபிஷஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மீன்களை நான் 10 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது என்னென்ன மீனுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பீட்டா ஃபிஷ். ஸோ கைஸ் பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சென்டர் ஃபிஷ். பட் இதை வந்து யாரும் கம்யூனிட்டி டேங்க்கில் அவ்வளோவா வைக்க மாட்டேங்கிறீங்க. இதை வந்து ஒரு சோலோவாக ஒரு சின்ன டேங்க்கில் வச்சிடுறீங்க. இதை நீங்கள் வந்து மற்ற ஃபிஷ்ஷஸ் கூட விடலாம் கம்யூனிட்டியாக. இது வந்து ஓன் ஸ்பீஷஸ் கிட்ட தான் இது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், தவிர மற்ற ஸ்பீஷஸ் கிட்டலாம் இது வந்து அவ்வளோ அக்ரெஷன் காட்டாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி டேங்க்கில், ஒரு சின்ன கம்யூனிட்டி டேங்க்கில் நீங்கள் அழகான ஒரு சென்டர் பீஸாக இந்த பீட்டா ஃபிஷ்ஷை வைக்கலாம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது கொக்காட்டூ சிக்லெட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை கொக்காட்டூ டிராஃப்ட் சிக்லெட்டுன்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டோகிராமா கேக்காட்டூடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதோட சயின்டிஃபிக் நேம் வச்சே இந்த மீனை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ கைஸ் இந்த மீன் ரொம்ப அழகான ஒரு மீன். இது பிஸ்டோகிராமாலே பார்த்தீங்கன்னா இந்த மீன் கிட்டே இருக்க ஃபின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அழகான ஒரு சென்டர் ஃபிஷ்ஷாக இருக்கும், நல்ல ஒரு ட்ராப் சிக்லெட்டு. ஸோ செமி அக்ரெசிவான ஒரு சிக்லெட்டு. வென் ப்ரீடிங் டைமில் மட்டும்தான் கொஞ்சம் குட்டிங்களை காப்பாற்றுறதுக்காக அக்ரெசிவாக இருக்கும், மற்ற டைம்லாம் அவ்வளோவா இருக்காது. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு சிக்லெட்டு, அழகான ஒரு சென்டர் ஃபிஷ்ஷாக இருக்கும் உங்கள் டேங்க்கில். ஸோ கைஸ் வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிறது டிராஃப்ட் கௌராமிஸ். ஸோ கைஸ் டிராஃப்ட் கௌராமிஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் பிடிக்குதோ அந்த வெரைட்டிஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஸோ நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ நிறைய கலர்ஸில் இந்த மீன் இருக்கிறனால உங்களுக்கு வந்து பிடிச்ச கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு சென்டர் ஃபிஷ்ஷாக. ஸோ டிராஃப்ட் கௌராமியை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸை போட்டிருக்கோம். டாப் 5 டிராஃப்ட் கௌராமிஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 10 எக்ஸாட்டிக் கௌராமியை பற்றி கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லான கௌராமிஸ்லாம் இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். அந்த வீடியோ லிங்க்கெல்லாம் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கௌராமியை நீங்கள் அங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 4ல் இருக்கிறது பொலிவியன் ரேம். ஸோ கைஸ் இந்த பொலிவியன் ரேம்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லான சிக்லெட் தான். எப்படி அந்த காக்காட்டோ மாதிரி அதுவும் ஒரு பீஸ்ஃபுல்லான சிக்லெட் மாதிரி இதுவும் தான். ஸோ இதே மாதிரி தான் அதுவும். ஏன்னா குட்டிங்களை பாதுகாக்கும் போது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும், மற்ற டைம்லாம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த மீன்கள்லாம். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ப்ளூ மாதிரி இருக்கும். பட் ஜெர்மன் ப்ளூவோட நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பெருசாகவும் கண்ணு கொஞ்சம் முண்டக்கடனாகவும் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ வாங்க இது இனி நம்ம அடுத்த சென்டர் பீஸ் மீனை பார்க்க போயிடலாம். நம்ம 5th பிளேஸில் இருக்கிறது ஜெர்மன் ப்ளூ ரேம். ஸோ கைஸ் பொலிவியன் ரேமுக்கும் ஜெர்மன் ப்ளூ ரேமுக்கும் இப்போ உங்களுக்கு அதை பார்த்தோன்னே வித்தியாசம் தெரியும். ஸோ ஜெர்மன் ப்ளூ ரேம் பார்த்தீங்கன்னா பொலிவியன் ரேமோட கம்பேர் பண்ணும்போது ஜெர்மன் ப்ளூ ரேம் நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மீன் நல்லா அட்டகாசமான உங்களுக்கு ஒரு சென்டர் பீஸ் ஃபிஷ்ஷாக இருக்கும் டேங்க்கில். ஸோ கைஸ் என் வீட்டுக்கு வந்தால் கூட எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறது ஜெர்மன் ப்ளூ ரேம் தான். ஸோ ஏஞ்சல் டிராஃப்ட் கௌராமிலாம் இருந்தால் கூட. ஸோ பட் இந்த மீனை நல்லா கேர் பண்ணி ஆகணும். ஸோ அக்ரிங் ஹாபியில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க வேணால் இந்த ஜெர்மன் ப்ளூ ரேமை ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ் வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்ம 6th பிளேஸில் இருக்கிறது கிரிபன்சஸ். ஸோ கைஸ் கிரிபன்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்ரிக்கன் சிக்லெட். ஸோ ஆஃப்ரிக்கன் சிக்லெட்னாலே ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது, அதுலேயே அக்ரெசிவ் இல்லாத சிக்லெட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிக்லெட்டு கிரிபன்ஸ் சிக்லெட். அதுக்கேற்றப்போ நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ உங்கள் சென்டர் பீஸாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். சும்மா ஒரு அட்டகாசமான ஒரு மீன் கைஸ். ஸோ வென் ப்ரீடிங் ஆகி குட்டிங்களை ப்ரொடெக்ட் பண்ணும்போது தான் அக்ரெசிவ் இருக்கும், மற்றபடியெலாம் இருக்காது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு சென்ட்ரல் பீஸ் ஃபிஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்ம 7th பிளேஸில் இருக்கிறது ஏஞ்சல் ஃபிஷ். ஸோ கைஸ் ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சென்ட்ரல் ஃபிஷ்ஷாக இருக்கும் உங்கள் டேங்க்கில். ஸோ நல்ல ஒரு சிக்லெட்டு, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிக்லெட் வகையை சேர்ந்தது தான் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. ஸோ ஏஞ்சல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ வாங்கி நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ் வந்து ஒரு 5 இல்லை ஒரு 4 ஃபிஷ்ஷஸை வாங்கி வைங்க. ஸோ அது கொஞ்சம் குரூப்பாக ஒரு இடத்துல அப்படி பார்த்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு சென்டர் ஃபிஷ்ஷாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அட்டகாசமான ஒரு மீன் இது. ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம்.
நம்ம 8th பிளேஸில் இருக்கிறது ரெயின்போ ஃபிஷ். ஸோ கைஸ், ரெயின்போ ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய கலர்ஸில் இருக்குது, ஸோ நிறைய சைஸஸ்லேயும் இருக்குது. ஸோ அழகான ஒரு சென்டர் ஃபிஷ்ஷாக இருக்கும். ஸோ பாடி ஷேப்பே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ யூனிக்கான ஒரு பாடி ஷேப்பாக இருக்கும் மற்ற மீனோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுலேயே அது தனியாக தெரியும். இத்தனைக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும்போது சொல்லவே தேவையில்லை. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை பற்றி ஒரு டைப் ஆஃப் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், டைப் ஆஃப் ரெயின்போ ஃபிஷ்ஷுன்னு. சூன் அதை பற்றி போடுறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்ம 9th பிளேஸில் இருக்கிறது டிஸ்கஸ்ஸு. ஸோ கைஸ், டிஸ்கஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மீன். ஸோ நிறைய பேர் டிஸ்கஸை பார்த்துருப்பீங்க. அதோட அழகில் எத்தனை பேர் மயங்கிருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அழகான ஒரு சென்டர் ஃபிஷ்ஷாக இருக்கும். பட் இதை வந்து அக்வேரியம் ஹாபியில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் டேங்க்கில் நீங்கள் வந்து ஏதாவது சென்டர் பீஸாக சும்மா கன் மாதிரி ஒரு மீன் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கஸ் ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணுங்கள். அற்புதமான ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ்ஷாக இருக்கும் இது. ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்குமோ அந்த கலரை கூட நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி சூன் டைப் ஆஃப் டிஸ்கஸ் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி வீடியோ போடுறேன். ஸோ ஓகே கைஸ், வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்த்துடலாம். நம்ம 10th பிளேஸில் இருக்கிறது ஒராண்டா கோல்ட் ஃபிஷ். ஸோ கைஸ், அட்டகாசமான ஒரு மீன் கைஸ், க்யூட்டாக சப்பியாக இருக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கோட சென்டர் பீஸாக செம்மையாக இருக்கும். ஸோ ஒராண்டா கோல்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸில் இருக்குது, நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேங்க்கில் இந்த ஒராண்டா கோல்ட் ஃபிஷ்ஷை வந்து பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அற்புதமான ஒரு மீன் கைஸ், அழகான ஒரு சென்டர் ஃபிஷ்ஷாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.